விருச்சிக ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன் 2025 ஏழரை சனி முடிந்து இனி நல்ல காலம் தான் என்று யோசித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். 2025 புத்தாண்டு வருவதற்கு இன்னும் ஒரு மாத காலமே உள்ளது. வரும் புத்தாண்டில் தனது சொந்த ராசியான கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார் சனி பகவான். இந்த சனிப்பெயர்ச்சியில் 5 ராசிக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறார் சனி பகவான். அந்த 5 ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்களும் ஒருவர். ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு வந்த நீங்கள் அதற்கடுத்ததாக வந்த அர்த்தாஷ்டம சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்திருப்பீர்கள். வரும் 2025 சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறார் சனி பகவான். அந்த வகையில் என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் அள்ளித் தரப்போகிறார், எதில் கவனமாக இருக்க வேண்டும்? விருச்சிக்காரர்களின் ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பது சக உதிரகாரகன், போர்காரகன், இரத்த காரகன், நிலமகன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். பொதுவாக விருச்சிகக்காரர்களைப் போல யோகம் செய்தவர்கள் யாரும் இல்லை. அதே சமயம் பிரச்சனைகளைச் சந்திப்பவர்களும் யாரும் இல்லை என்று சொல்லலாம். சனி பகவானின் பண்புகள். நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனி பகவான் ஆவார். ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒருவரது செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து அதற்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய நீதிமானாக சனி பகவான் விளங்குகிறார். நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்பவே அவரது பலன்கள் இருக்கும். சனி பகவானின் தாக்கம் நம்மை கடினமாக உழைக்கவும் பொறுமையாக இருக்கவும் கற்றுத்தருகிறது. பல விதமான தொழில்களுக்கு காரக கிரகமான சனி பகவான் நீதி தவறாத பண்பு உடையவர் ஆவார். ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் வரை வாசம் செய்யும் சனி பகவான் அந்த ராசிக்காரருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை வழங்க கூடிய கிரகமாக உள்ளார். விருச்சிகம் ராசிக்கு வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் முதல் அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகின்றது. சனி பகவான் நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பாழ் என்று சொல்வார்கள். சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் இடத்தில் அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பலம் பெற செய்வார். சனி பகவான் கொடுக்கும் செத்து அழியாத சொத்துக்களாக நிலைத்து இருக்கும். ஒருவரது சுய ஜாதகத்தில் சனி பகவான் வலுப்பெற்றவர்கள் நாடாளும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். விருச்சிகம் ராசியும் பண்புகளும். கால புருஷ தத்துவத்தில் 8ஆம் ராசியாக விருச்சிகம் ராசி உள்ளது. இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். விருச்சிகம் ராசியில் சந்திரன் நீசம் பெறுவதால் இவர்களுக்கு இரக்க குணம் இயல்பாகவே இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்களுக்கு உடல் வலிமையை விட மனவலிமை கூடுதலாக இருக்கும். இவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பூமி மூலம் அதிக ஆதாயத்தை இவர்கள் பெறுவார்கள். சனி பகவானால் சந்தித்த சிக்கல்கள். வரும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று கும்பம் ராசியில் உள்ள சனி பகவான் மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆக உள்ளார். இந்த இடம் விருச்சிகம் ராசிக்கு 5ஆம் இடமாகும். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்கியது. ராசிக்கு 4ஆம் இடமான கும்பம் ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து வருகின்றார். கடந்த மே மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் நிறைய சங்கடங்களை கொடுத்து இருப்பார். 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் குறித்த விஷயங்களில் சங்கடங்கள் உண்டாகி இருக்கும். உங்களின் தாய்க்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகி இருக்கும். முதலீடு போட்டு தொழில் செய்பவர்கள் நிறைய சங்கடங்களை அனுபவித்து இருக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் சிக்கல்கள் உண்டாகி இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பிரச்சனைகள் ஏற்பட்டு நிம்மதியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கும். குருவின் பார்வையால் கிடைக்கும் நன்மைகள். குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருப்பது சிறப்புகளை ஏற்படுத்தும். சனி பகவான் மூலம் உண்டாகும் சங்கடங்கள் வரும் மார்ச் மாதத்திற்கு பிறகு முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் குரு திசை மற்றும் குரு புத்தி நடக்கும் விருச்சிகம் ராசிக்கார்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். 4ஆம் இடம் பலம் பெறுவதால் உங்கள் தாயாருக்கு உடல் மற்றும் மன ரீதியாக இருந்த கஷ்டங்கள் தீரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெல்வார்கள். மனதில் மகிழ்ச்சி பிறக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சிக்கல்கள் தீரும்.
செல்லும் இடங்களில் மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். வண்டி வாகனம் மூலம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்களை வாங்குவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். வேலையில் இருந்த குழப்பம் மற்றும் சிக்கல்கள் நீங்கும். இவர்களுடைய பல விதமான பிரச்சனைகளுக்கு இவர்களே மூல காரணம் என்றே சொல்லலாம். ராசியாதிபதியே 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால் இவர்களுடைய நோய், வழக்கு, எதிரி இவர்களே காரணமாக அமைவார்கள். இவர்களுடைய எதிரிகளை இவர்களே உருவாக்குவார்கள். பின்னர் அவர்களை மெதுவாக வெற்றி அடைவார்கள். இதற்கு முன்பு 7.5 சனியில் இருந்தபோது ஏராளமான பிரச்சனையை சந்தித்திருப்பார்கள். 7.5 சனி முடிந்த உடனேயே அர்த்தாஷ்டம சனி தொடங்கியது. இப்போது இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைத்ததால் உங்களுடைய விஷயங்கள் ஏதோ நடந்து கொண்டிருக்கும். ஆனால் கைகளுக்கு எந்த பலன்களும் வந்திருக்காது. சனி 6ஆம் வீடு 10ஆம் வீடு ஜென்ம ராசியை பார்ப்பதால் ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிற நிலை இருந்திருக்கும். இவர்களது இடம், வீடு, வாகனம் தொடர்பான சொல்லிக் கொள்ள முடியாத பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் 2025 சனிப்பெயர்ச்சியால் அர்த்தாஷ்டம சனி பூரணமாக விலகுகிறது. இதனால் குழந்தைகள், வீடு, வாகனம், தாய் தொடர்பான விஷயங்கள், ஆடம்பரம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஏற்றம் இல்லை என்றாலும் எந்தவொரு இறங்குமுகமும் இருக்காது. அடுத்த 2.5 ஆண்டுகள் சுப பலன்கள் உண்டாகும். சனி 11ஆம் வீட்டை பார்ப்பதால் லாபம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சனி குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தன ஸ்தானத்தில் பிராப்தம் ஏற்படும். கடன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். லாபம் அதிகரிக்கும். நிலம், வீடு வாங்க வாய்ப்புள்ளது. முதலீடு செய்ய தொடங்குவீர்கள். கணவன், மனைவிக்கிடையே சண்டை, சச்சரவுகள் வருவதை தடுக்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்துக்கு அனுகூலமான பலன்களை 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொடுக்கவுள்ளார். சத்ரு தொல்லை, எதிரி தொல்லை, நோய் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டியவை: முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குரு அஷ்டமத்தில் மறைகிறார். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். குறிப்பாக கடன் கொடுப்பது, முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். கல்வி, மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் ஏற்படும். புதிய முயற்சிகள், தொழில்நுட்பத்துறை, சட்டத்துறை, தகவல் தொடர்புத் துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியான காலகட்டமாக இருக்கும். பெண்கள், விருச்சிக ராசி பெண்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் மறைகிறது. செவ்வாய் என்பது கணவனை குறிக்கும். அதனால் உடல் நிலை, கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் மனதில் பட்டதை பேசுவார்கள். யாரிடம் பேசினாலும் கவனமாக பேசுவது நல்லது. செவ்வாய் என்பவர் தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் நீச்சம் என்பதால் தந்தையின் உடல்நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரங்கள்: ராசியாதிபதி செவ்வாய் என்பதால் பொதுவாக இவர்களுக்கு முருக வழிபாடு மற்றும் குரு வழிபாடு கை கொடுக்கும். சனி கிரகத்திற்கு பிரத்யேக வழிபாடு தேவையில்லை. அதனால் ஸ்கந்த வழிபாடு, யாரை குருவாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குரு வழிபாடு செய்வது நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு நல்ல பலன்களை தரும். 100க்கு 90% இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.